வந்து செல்ஃப் மேக்கப் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுவும் செல்ஃப் மேக்கப்னா எப்படின்னா காஜல், ஐலைனர், அதை தவிர எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டு வருவேன்னு எனக்கு பிஃபோர் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே தெரியாது. உடனே நான் வந்து அஷ்மிதா மேம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மேமை பார்க்கும்போது. அவங்க கிளைண்ட் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்லீப் பண்ணிடுவாங்க அந்த டைமில். மேம் வந்து ஓகே தூங்குங்கன்னு சொல்லும் போது அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அப்போ இவ்வளோ கைண்ட்னஸ்லாம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம காட்ட முடியுமா? சரி ஓகே. நான் வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாச் ஆக மாட்டேன் மேம் அவ்வளோ சீக்கிரம். அதுக்காகவே நான் யோசித்தேன், நம்மளால் இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் அட்டாச் பண்ணி இவ்வளோ கைண்டாக பேச முடியுமா அப்படின்னு பண்ணுவோம். இல்லை, நம்ம உடனே இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணால் என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு தெரியும். ஸோ 3 இயர்ஸாக அஷ்மிதா மேம் மட்டும் ஃபாலோ பண்ணேன். அவங்க எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ஃபேமிலி அண்ட் அவங்களோட கெரியர் ரெண்டுத்தையுமே எப்படி ஒன்றா டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அட் த சேம் டைம் மேம்ஸ் வந்து நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை மேம் எப்படி கிளியர் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு 3 இயர்ஸாக வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ரைட், இப்போ வந்து நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டேன். எப்படி எனக்கு வந்து என்னுடைய கெரியரை வந்து கொண்டு போய் பில்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன்.